இது வந்து கிச்சன் டிப்ஸ் தான். இப்போ முட்டை ஆம்லேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு வந்து சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் 1 மணி நேரம் இதை ஊற விடுங்க. இந்த உப்பும் வெங்காயமும் 1 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு கொஞ்சமாக பெப்பர் தூள், சின்ன பச்சை மிளகா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறது அதெல்லாம் போட்டு முட்டை ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். உப்பும் வெங்காயமும் ஊறினாலுமே ஊறிட்டு பிறகு நம்ம முட்டை ஆம்லேட் பண்ணாலுமே முட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ப்ளஃபியாக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன சமையல்னால் எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து இது வந்து அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றி ஆம்லேட் பண்ணுறது தான். அதனால் இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அப்புறமா தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் பண்ணது சாலை மீன் குழம்பு, சட்டியிலே பண்ணியிருக்கேன். சாலை மீன் குழம்பு, ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறமா